வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அவர்கள் சுகமமாக நிறைந்து என்னையும் ஒரு சிறந்த கருவியாக்கி இன்றைய சிந்தனையை மிகச் சிறப்பான முறையில் வழங்குவாராக. இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய தலைப்பு நுண்மான் நுழைப்புலன். உயிர் மேல் மனம் வைத்து செய்யக்கூடிய இந்த தவப்பயிற்சியினால் 5 விதமான குணநலன்களை அறிவு பெற்றுக்கொள்கிறது. அதில் முதலாவதாக நுண்மான் நுழைப்புலன், பெருந்தகைமை, ஏற்புத்தன்மை, இணக்கத்தன்மை, படைப்புத்திறன். இந்த தவம் செய்ய செய்ய மனதோட அலைச்சூழல் குறைவதால் மனம் அமைதி பெறுகிறது. தவத்தினால் மனதிற்கு ஓர்மை, கூர்மை, நேர்மை, சீர்மை ஆகிய தன்மைகள் கிடைக்கின்றன. ஓர்மை என்பது ஒரே பொருளை அசைவில்லாமல் பார்ப்பது. அதனால் நமக்கு அறிவு கூர்மை உண்டாகிறது. மேலும் இப்படித்தான் செயல் ஆற்ற வேண்டும், அப்படி செய்யக்கூடாது என்ற நேர்மையும் உண்டாகின்றது. எல்லா ஒழுக்கங்களும் அமைந்திருப்பதுதான் சீர்மை. தவம் செய்யும் போது புலன்களோட இயக்கம் வெகுவாக குறைந்து விடுறதுனால எப்போதும் அலைப்பாய்ந்து கொண்டிருக்கிற மனதை ஒருமுகப்படுத்துவதாலும் நமதோட உயிர் ஆற்றலோட செலவு தவிர்க்கப்படுகிறது, ஆற்றல் சேமிக்கப்படுகிறது. இப்போ மனம் எப்பொழுதும் ஒரு மிகுந்த சக்தி வாய்ந்த தன்மையாக நாம மனசை வச்சுக்கிட்டோம்னா இந்த நுண்மான் நுழைப்புலன் மிகச் சிறப்பாக செயல்படும். மனம் எந்த ஒரு பொருளை பற்றியும் அதோட நுணுக்கமான அடிப்படை உண்மைகளை ஆராய்ஞ்சு அறிகிற தன்மையத்தான் மதிநுட்பம்னு சொல்றாங்க. தவம் செய்ய செய்ய இந்த மதிநுட்பம் மிகுதியாக நமக்கு கிடைக்கிறது. இதனால என்ன பயன்னா பேரியக்க மண்டலத்தில் உள்ள ரகசியங்கள் எல்லாத்தையுமே நுணுகி நல்லா தெரிஞ்சுக்க முடியுது. இன்ன செயலுக்கு இன்ன விளைவுதான் ஏற்படும் அப்படிங்கிற ஒரு அறிவு தெளிவும் நமக்கு கிடைக்குது. இந்த தெளிவற்ற நிலையில விழிப்பு நிலையுடன், அதாவது அயராத விழிப்பு நிலையோட செயல் செய்யக்கூடிய ஒரு மதிநுட்பம், அதைத்தான் நுண்மான் நுழைப்புலன் அப்படின்னு சொல்றாங்க. மதி அப்படின்னா அறிவுன்னு ஒரு பொருள் இருக்கு. நுட்பம் அல்லது நுண்மை என்றால் நுண்ணியது, கூர்மையானது. மான் என்றால் மாண்புடையது, அதாவது விரிந்த சிந்தனையால் உயர்ந்த ஒரு பெருந்தன்மை. நுழைப்புலன் என்பது எதனையும் ஊடுருவி அறியும் திறமை. இதத்தான் நுண்மான் நுழைப்புலன் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு சரியான ஒரு ஆங்கில சொல் பெர்சிபிகாசிட்டி. எத்தனையோ அனுபவங்கள் நமக்கு கிடைக்குது. எல்லாத்தையும் நினைவுல வச்சுக்கிட்டு நாம ஒவ்வொரு செயலையும் இப்படி செய்யலாம், இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு சிந்திச்சு செய்யணும். இப்போ பழைய காலத்துல ஏற்பட்ட அனுபவம், தற்காலத்துல உள்ள சூழ்நிலை, எதிர்காலத்துல உள்ள விளைவு, இந்த மூணையும் ஒருங்கே இணைச்சு உற்று நோக்கி ஒவ்வொரு செயலையும் இன்னென்ன முறையில நாம செய்யலாம் அப்படின்னு ரொம்ப அக்யூரேட்டா, சரியா, அதே சமயம் விரைவாக தேர்ந்தெடுக்கக்கூடிய இந்த அறிவு தான் நுண்மான் நுழைப்புலன் அல்லது மதிநுட்பம்னு சொல்லுவாங்க. இந்த மதிநுட்பம் அப்படிங்கிறதுல விரிந்த அறிவு உண்டாகிறது. தான் தனது அப்படின்னு குறுகிய நிலையில் இல்லாம ஒரு விரிந்த அறிவு உண்டாகுது. அறிவு 3 காலத்தையுமே இணைக்குது. இயற்கை விதினா என்ன? என்ன செயல் செஞ்சா அதற்கு ஏற்ற அல்ல அதற்கு எதிர் விளைவாகவோ இல்ல சமமான விளைவோ நிச்சயமா ஏற்படும் அப்படிங்கறதுதான் இயற்கை விதி. மனுஷனோட தன்மை, அவனோட குணநலன்கள், அவனுக்கு என்ன தேவை, இது எல்லாத்தையும் இணைச்சு நாம செயல் செய்யும் போது சரியான முறையில, சரியான வழியில, குறுகிய காலத்துல சலனம் இல்லாம, குழப்பம் இல்லாமல் தேர்ந்தெடுப்பதற்கு இந்த நுண்மான் நுழைப்புலன் அல்லது மதிநுட்பம் பயன்படுது. இந்த மதிநுட்பத்தினால
நாம உண்மையில நாம அடைஞ்ச எல்லா அனுபவங்களையும் நினைவுல வச்சுக்கணும். அப்படி நினைவுல வைத்துக்கொண்டு என்ன பண்ணணும்னா, இப்ப என்ன சூழ்நிலை இருக்கு அப்படின்னு அந்த சூழ்நிலையோட தன்மையை நல்லா கணித்து வைத்துக் கொள்ள வேண்டும். அப்போ நம்ம பழைய அனுபவம், தற்போது உள்ள சூழ்நிலைகளை கணிச்சிட்டு, நாம செய்யக்கூடிய செயலுக்கு இதுதான் விளைவு ஏற்படும், இப்படித்தான் விளைவு உண்டாகும் அப்படின்னு முன்கூட்டியே யூகித்து வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி யூகித்து வச்சுட்டு அளவோட முறையோட மனசாலையும் உடம்பாலையும் செயல் செஞ்சு தனக்கும் பிறருக்கும் தற்காலத்திற்கும் பிற்காலத்திற்கும் உடலுக்கும் அறிவிற்கும் நலமே தரத்தக்க முறையில வாழ்வை நடத்தும் திறமை இந்த நுண்மான் நுழைப்புலனால நிச்சயமா கிடைக்குது. இப்போ அருள் தந்தை அவர்கள் நமக்கு இந்த வகுத்து கொடுத்து இந்த மனவளக்கலை பயிற்சியின் மூலமாக எத்தனையோ சிக்கல்களை நாம மிக சிறப்பான முறையில அந்த சிக்கலுக்கான தீர்வுகளை நாம கண்டுபிடிச்சு நம்ம வாழ்க்கையில வெற்றி அடைஞ்சிருக்கிறோம். மதிநுட்பம் ஒருத்தருக்கு முழுமையா இருக்குதுன்னா எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் எடுத்த காரியத்தை தன்னோட அறிவின் ஆற்றலால் உயர்த்த முடியும். தோல்விகளை கூட வெற்றிக்கான படிக்கற்களாக மாற்றிக்கொள்ள முடியும். சுவாமிஜியோட வாழ்க்கையில் விளக்கம் படிக்கும்போது சுவாமிஜி ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் எப்படி இந்த நுண்மான் நுழைப்புல அறிவை பயன்படுத்தி வெற்றி அடைஞ்சாங்கங்கிறது நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். இதுக்கு சில அனுபவ சான்றுகளை உதாரணமா இங்க நான் கொடுக்கலான் இருக்கேன். சுவாமிஜியோட பெற்றோர்கள் ரொம்ப தவம் இருந்து கருவில திருவுடைய ஞான குழந்தையாக அருள் தந்தையை பெற்றெடுத்தாங்க. அவர் குழந்தை பருவத்திலேயே அவரு தொழில் செய்து வாழும் ஒரு ஏழ்மை நிலையில இருந்தாரு. 7 வயசுலயே தறி நெசவுல ஈடுபட்டு நன்றாக நெசவு செய்து நல்ல ஒரு திறமைசாலியாக வந்தாரு. அப்போ அதாவது தறி நெசவுல நம்மளுக்கு தெரியும், அப்படியே கூர்ந்து கவனிச்சு அந்த நூலு பாவு அதெல்லாம் இழையெல்லாம் ஒன்னோட ஒண்ணு அழகா ஒரு கோர்வையா இருந்தால்தான் நல்ல ஒரு டிசைனா வரும். அந்த ஆடை சிறப்பாக இருக்கும். அப்ப உற்று உற்று கவனிக்கின்ற பழக்கம் அவருக்கு குழந்தை பருவத்திலேயே இருந்தது. அப்ப அந்த ஓர்மை, நேர்மை, கூர்மை, சீர்மை எல்லாமே குழந்தை பருவத்திலே அவருக்கு இருந்தது. அவருக்கு பல குருமார்கள் குழந்தையிலிருந்தே, பெற்றோர்கள் தான் அவரோட முதல் குருமார்கள். அப்போ அம்மா குழந்தை பருவத்துல அப்பா அம்மா கதை சொல்லும் போது அவர் மற்ற குழந்தைகள் மாதிரி ஊன்னு கேட்கல. கேள்வி கேட்டு அவரோட அறிவு நிலைய குழந்தை பருவத்திலேயே ரொம்ப உயர்த்தி காமிச்சாங்க. பூமிய அதாவது அரக்கான் இந்த பூமியவே பாயாக சுருட்டினா அப்படின்னு அவங்க அப்பா கதை சொன்னப்ப, எங்க நின்னு பூமிய பாயா சுருட்டினா அரக்கன் அப்படின்னு எதிர்கேள்வி கேட்டு அவங்க அப்பாவை திணறடிச்சாங்க குழந்தை பருவத்துல அருள் தந்தை. அதே மாதிரி அவங்க சூரியனுக்கு படையல், அதாவது அடை சுட்டு படைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல நாள்ல அடை சுட்டு படைக்கும் போது உப்பு இல்லாம செஞ்சாங்களாம் அருள் தந்தையோட பெற்றோர்கள். அப்ப சுவாமிஜி அப்போ அவங்க அம்மா கிட்ட சொன்னாங்களாம், என்னைக்கோ ஏதாவது ஒரு மாமி தவறுதலா உப்பு போட மறந்திருப்பா, அப்ப மருமக பொண்ணு கிட்ட சமாளிக்கிறதுக்காக சூரியனுக்கு படைக்கிற அடையில எல்லாம் உப்பு போடக்கூடாதுன்னு சொல்லி சமாளிச்சிருப்பா அப்படின்னு கிண்டலா சொன்னாங்களாம். அப்போ சுவாமிஜி சொன்னதை கேட்ட உடனே, ஆஹா இது கூட சரியாதான் இருக்கு அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் வர்ற பண்டிகை காலத்துல எல்லாம் அடைக்கு உப்பு போட்டே படைச்சாங்களாம். இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் அவர் குழந்தையிலேயே அவர் ரொம்ப அதிபுத்திசாலியாக இருந்தார் என்பதற்கு ஒரு சான்று. அப்புறம் வாலிபம் செய்த காலத்திலேயே சுவாமிஜி ஒரு சங்கல்பம் போட்டாங்க. என்னன்னா 50 வயசுக்கு மேல தன்னை முழுமையாக உலக சமுதாயத்திற்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்பதுதான் அந்த சங்கல்பம். 1000 தறிகள் ஓடின, 2000 குடும்பங்கள் வாழ்ந்தன, மாதம் 1,20,000 பணம் ஈட்டினாங்க. அந்த அளவுக்கு வியாபாரம் பெருக்கெடுத்து வந்த காலத்துல தனக்கென்று ஒரு சிறிய தொகையை வைத்துக்கொண்டு மத்ததெல்லாம் சமுதாயத்துக்கு தான் அர்ப்பணிச்சாங்க. அப்படி இருக்கும்போது திடீர்னு அந்த நெசவு உற்பத்தி தடைப்பட்டது. ஏன்னா வியாபாரம் சரியாக நடைபெறல.
அப்ப சுவாமிஜி வந்து தொழிலாளர்கள் கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக தொடர்ந்து நஷ்டம் ஏற்பட்டாலும் பரவாயில்லன்னு வியாபாரத்தை தொடர்ந்து நடத்துனாங்க. அப்போ நடத்தி கொண்டே இருக்கும்போது சரியாக உற்பத்தியான துணிகள் எல்லாம் வியாபாரம் ஆகாதனால நஷ்டம் ஏற்பட்டு கொண்டே இருந்தது. அப்போ சுவாமிஜி வந்து என்னோட கடனெல்லாம் தீரணும் தீரணும்னு சங்கல்பம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஓராண்டுக்குள் இந்த கடன் எல்லாம் முற்றிலும் தீர்ந்து விட வேண்டும் என்று தினம் தினம் தவம் இயற்றி சங்கல்பம் கொண்டுகிட்டே இருந்தாங்க. அப்ப ஒரு ஆண்டுக்குள்ள கடனெல்லாம் தீர்ந்தது. எப்படி தீர்ந்தது? சொத்துக்களை விற்றுதான் கடனை அடைக்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டது. அப்போதுதான் அந்த காலகட்டத்துல சுவாமிஜிக்கு ஏற்பட்ட அந்த அனுபவத்தை வச்சுதான் நமக்கு இப்போ தவத்தின் முடிவுல தன்னை வாழ்த்துறது அப்படிங்கிற ஒரு சங்கல்பம் எவ்வளவு அருமையா கொடுத்திருக்காங்க பாருங்க. அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீழாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்வோம்னு கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி உலகத்துக்கு எப்பொழுதும் நன்மையை விளைவிக்க நாட்டமா இருந்தப்ப இறைநிலையை வேண்டி நின்னப்ப சுவாமிஜிக்கு உள்ளுணர்வாக இறைவன் கொடுத்த ஒரு அற்புதமான மந்திர சொல் தான் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். அதே போல் அருட்காப்பு இப்படி ஒவ்வொரு சங்கல்பங்களும் சுவாமிஜிக்கு உள்ளுணர்வாகவே அந்த இறைநிலையை ஏற்படுத்தி கொடுத்தது. இந்த சங்கல்பங்கள் எல்லாம் நமக்கு மிகப்பெரிய வெற்றியே தேடி தந்திருக்கு. இதெல்லாம் வந்து நுழைப்புலன் அந்த அறிவுனால சுவாமிஜி பெற்றதை தான் நமக்கு கொடுத்திருக்காங்க. யோக பயிற்சி செய்து கொண்டிருந்த காலத்துல சுவாமிஜி வந்து அது வந்து தன்னோட இருந்தாங்க. ஸ்டேஷனுக்கு போற வழியில காலம் தவறி போச்சு. அப்போ ட்ரெயின் வந்து இன்னைக்கு நம்ம வந்து ட்ரெயினை நம்ம மிஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி அந்த நண்பர் சொன்னாங்க சுவாமிஜி கிட்ட. அப்புறம் சுவாமிஜி சொன்னாங்க, இல்ல இல்ல நாம போன பிறகுதான் இந்த ட்ரெயின் கிளம்ப பாருங்க அப்படின்னு சுவாமிஜி சொன்னாங்க. அதே மாதிரி இவங்க போறாங்க. போன உடனே ட்ரெயின் அப்படியே நிக்குது. அப்போ என்னன்னு அக்கம் பக்கத்துல விசாரிச்சப்ப ட்ரெயின் சரியான நேரத்துக்கு தான் கிளம்புச்சு. திடீர்னு இன்ஜின்ல ஏதோ கோளாறு ஏற்பட்டதுனால அந்த ட்ரெயின் கிளம்ப முடியாம போச்சு. இப்பதான் சரி செஞ்சாங்க, இனிமேதான் கிளம்ப போகுதுன்னு ஒரு செய்தி வந்தது. அப்போ சுவாமிஜி கிட்ட அவரோட நண்பர், நீங்க சொன்னது மாதிரியே ட்ரெயின் வந்து லேட்டா தான் கிளம்புது அப்படின்னு அந்த இதை ஒத்துக்கிட்டாங்க. அப்போ சுவாமிஜி சொன்னாங்க ஒரு நண்பர் கிட்ட, இனிமே என்னோட மனோசக்திய என்னோட சுயநலத்துக்காக இனிமே நான் பயன்படுத்த போவதில்லை அப்படின்னு ஒரு உறுதி பூண்டாங்க. ஏன்னா எப்பொழுதும் எக்காலத்திற்கும் மக்களுக்கும் எப்பொழுதும் நன்மையை தரத்தக்க வகையில தான் நம்மளோட சிந்தனைய மனதை வந்து செயல்படுத்தணும் அப்படிங்கிறது வந்து தான் வாழ்க்கையில நிரூபிச்சு காமிச்சாங்க. இப்படி யோக பயிற்சியின் மூலமா இன்னும் நிறைய நன்மைகள் வந்து நாம அடைஞ்சிருக்கிறோம். நம் வாழ்க்கையிலையும் இந்த நுழைப்புலன் அறிவானது எப்பொழுதெல்லாம் செயல்பட்டது அப்படிங்கிறத இன்னைக்கு சிந்தனைக்கு எடுத்துக்குவோம். இது நிச்சயமாக நம்மளுக்கு செயல்பட்டு இருக்கும். எத்தனையோ விஞ்ஞானிகள் அவங்க கண்டுபிடித்த கண்டுபிடிப்புகள்லாம் சமுதாயத்தின் தேவை கருதியே இறைநிலையே அவங்களுக்குள்ள உள்ளுணர்வாக இருந்து கண்டுபிடிப்புகளை நிகழ்த்துச்சு. ஏன்னா மக்களுக்காக தான் எல்லா விதமான கண்டுபிடிப்புகளும் எல்லா விதமான வாழ்க்கை சிக்கலுக்கான தீர்வுமே இறைநிலை ஒவ்வொரு நல்லது செய்யணும்னு யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு உள்ளுணர்வா வந்து கொடுத்துச்சு. இப்போ சுவாமிஜியோட வாழ்க்கை வரலாறு புத்தகத்தை படிக்கும் போது எப்படியெல்லாம் அருள் தந்தை வந்து வாழ்க்கை சிக்கலிலிருந்து அவர் மீண்டாரு, அவருக்கு ஏற்பட்ட அந்த அனுபவத்தை கொண்டுதான் நமக்கு வந்து நிறைய பாடத்திட்டங்களை உருவாக்கி கொடுத்திருக்காங்க. அருகுண சீரமைப்பு வந்து போதிக்கணும்னா அவர் அதுல சாதனை பண்ணி இருக்கிறாரு. பல சோதனைகளிலும் அவர் சாதனை செய்து நமக்கு போதித்ததுனாலதான் நாம இன்னைக்கு அதை கடைபிடிச்சு வாழ்க்கையில ஒவ்வொரு காலகட்டத்திலயும் முன்னுக்கு வந்துகிட்டே இருக்கோம். சிறந்தவர்த்தல் பயிற்சியை பத்தி பேசணும்னா அவர் முழுமையா கடைபிடிச்சிருக்கிறாரு. சினத்தினால என்னென்ன கேடுகள் ஏற்பட்டது, அதனால என்னென்ன பாதிப்புகள் ஏற்படுது, அதை எப்படி சரி செய்யலாம் அப்படின்னு தன் வாழ்க்கையில ஏற்பட்ட அனுபவ அறிவை கொண்டுதான் நம்மளுக்கு மனவளக்கலை பயிற்சி திட்டங்களை முறையா ஒரு பாடத்திட்டமாக உருவாக்கி கொடுத்திருக்காங்க. இத்தனை நேரம் பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த அன்பர்கள் அனைவரையும் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி நிறைவு செய்கின்றேன். மிகவும் நன்றி. வாழ்க வளமுடன்.
மிக்க நன்றிங்கம்மா. மிகவும் ஆழமான மகரிஷியினுடைய வாழ்க்கை